கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது நாம் தேவ வார்த்தையை கவனிக்கும்படி நம்முடைய கவனத்தை திருப்புவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருப்தியான குடும்பம், அதை குறித்து ஒரு முக்கியமான விஷயங்களை நாம் இன்றைக்கு இந்த ஃபேமிலிஸ் கெட் டுகெதரிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம். ஒரு குடும்பத்தில் நல்ல திருப்தி உண்டாக வேண்டும். இது நமக்கு தேவன் திருப்தியின் ஆண்டாக தந்திருக்கிறார். தேவன் அருளும் நன்மையினால் தேவனுடைய ஜனங்கள் திருப்தி ஆவார்கள் என்ற வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். அவர் பல நன்மைகளை நமக்கு தந்து கொண்டும் இருக்கின்றார். அவர் அருளுகின்ற நன்மைகளில் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்கிற திருப்தி கிடைப்பதோடு நம்முடைய மனதிலே ஒரு மனநிறைவு, கண்டென்மெண்ட் என்று சொல்லுகிற மன திருப்தியையும் கர்த்தர் அருளி செய்து நம்மை வாழ வைத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வருடத்தின் 6ஆம் மாதத்துக்குள் வந்துவிட்டோம். ஏறக்குறைய பாதி வந்துவிட்டோம். ஆகையினாலே இன்னும் ஒவ்வொரு பகுதிகளிலும் திருப்தியாய் வாழ்வது எப்படி என்பதை கர்த்தர் நமக்கு கற்றுத்தந்து அந்த மன திருப்தியை நமக்குள்ளே ஸ்தாபித்து எந்த சூழ்நிலையிலும் திருப்தியா இருக்க கிருபை அருளுவாராக. குடும்ப வாழ்க்கை நமக்கு மிக முக்கியமானது. அந்த குடும்ப வாழ்க்கையில் எப்படி திருப்தி, அதில் பல பகுதிகள் இருக்கின்றன. இன்றைக்கு ஓரிரு பகுதிகளை சமயம் அனுமதிக்கிறது போல சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலாவது, உறவுகளில் திருப்தி. குடும்பம் என்பது உறவுகளால் ஆக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கணவன் மனைவி, அந்த உறவு அவர்களிடத்திலிருந்து அந்த குடும்ப உறவு ஆரம்பிக்கிறது. பிள்ளைகள் வரும் பொழுது பெற்றோர் பிள்ளைகள் என்ற அந்த உறவு விஸ்தரிக்கப்படுகிறது. 2வது பிள்ளை பிறக்கும் பொழுது சகோதர உறவும் அந்த குடும்பத்திலே உருவாகிறது. இப்படி இந்த கணவன் மனைவி உறவு, பெற்றோர் பிள்ளைகள் உறவு, சகோதர உறவு, மூன்றும் சேர்ந்ததுதான் குடும்பம். ஆகவே இந்த குடும்ப உறவுகளுக்குள் பரஸ்பரம் ஒரு திருப்தி, மன திருப்தி உண்டாயிருக்கும் பொழுது அந்த குடும்ப வாழ்க்கை அதில் ஈடுபட்டிருக்கிற அனைவருக்கும் திருப்திகரமானதாக, சமாதானமாக, மகிழ்ச்சியாக காணப்படும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதற்கு முதலாவது உங்கள் குடும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் சொல்லும் பொழுது நடைமுறையாக உங்கள் குடும்பங்களை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த வார்த்தைகளை உங்கள் குடும்பத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அப்போதான் அது உங்களுக்கு புரியும், பிரயோஜனப்படும். உங்கள் குடும்பத்துக்குள்ளே எந்த உறவுகள்லாம் இருக்குது? கணவன் மனைவி உறவு, பெற்றோர் பிள்ளைகள் உறவு, சகோதர உறவு, இதில் எதெல்லாம் இருக்கிறது? அந்த உறவுகளிலே முதலாவது உறவுகளை ஏற்றுக்கொள்ளுதல் என்று ஒன்று இருக்கிறது. உறவுகளை ஏற்றுக்கொள்ளுதல், மனமாற நமக்கு தேவன் அருளின உறவுகளை ஏற்றுக்கொள்ளுதல். ரோமர் 15:7 சொல்லுகிறது, ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். எப்படி? கிறிஸ்து பாவியாயிருந்த நம்மை, அவருக்கு துரோகியாயிருந்த நம்மை எப்படி ஏற்றுக்கொண்டு மன்னித்து அவருடைய மந்தையில் சேர்த்து கொண்டு நடத்துகிறாரோ அந்த ஏற்றுக்கொள்ளுதலோடு நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது சபைக்கு சொல்லப்பட்டது, வெறும் குடும்பத்துக்கு மட்டுமல்ல. சபை குடும்பங்களால் ஆக்கப்பட்டது. சபைக்கே ஒருவரை ஒருவர் கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல ஏற்றுக்கொள்ளுங்கள் சொல்வார் என்றால் ஒரு குடும்பத்துக்கு அது எவ்வளவு மிக முக்கியம். அப்போ ஒருத்தரை ஒருத்தர் ஏற்றுக்கொள்வது, கணவனை மனைவி, இது தேவன் எனக்கு தந்த, தேவன் ஏற்படுத்தின, காட் ஆர்டைன்ட் ஹஸ்பண்ட் என்று ஏற்றுக்கொள்ளணும், மனமாற ஏற்றுக்கொள்ளணும். மனைவியை கணவன், இது காட் ஆர்டைன்ட் ஒய்ஃப், தேவன் ஏற்படுத்தி தந்த மனைவி என்று மனமாற ஏற்றுக்கொள்ளணும். பெற்றோர் பார்த்து வைத்தார்கள் என்றோ, பாஸ்டர் பார்த்து வைத்தார் என்றோ, புரோக்கர் பார்த்து வைத்தார் என்றோ அதெல்லாம் விட்டுறணும். கர்த்தர் தந்தார், அதில் தான் நமக்கு வெற்றி இருக்கு. கர்த்தர் தந்தார் என்று மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளணும். எந்த மனுஷனுக்கும்
நிறைவும் குறைவும் சேர்த்து தான் இருக்கும். யாதொரு மனிதனும் இவ்வுலகில் முழுமையும் நிறைவுள்ளவனா இருக்கவே மாட்டான், எந்த மனுஷனும் இருக்க மாட்டான். இயேசு ஒருவர் தான் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அல்லேலூயா. அதனால உங்கள் கணவர், உங்கள் மனைவி நிறைவு இருக்கு. உங்கள்கிட்ட இல்லாத சில நிறைவுகள் கட்டாயம் உங்கள்கிட்ட இருக்கு. அதே வேளையில் உங்கள்கிட்ட இல்லாத குறைகள் சிலது அவங்கள்ட்ட இருக்கும், உங்கள்கிட்டையும் இருக்கும். ரெண்டு பக்கம் குறைவு உண்டு. அப்போ உங்களுக்கு ஆண்டவர் தந்த உறவுகளை நிறைவோடும் குறைவோடும் சேர்த்து ஏற்றுக்கொள்ளணும். உங்கள் தகப்பனுக்கும் அது மாதிரி இருக்கு, உங்கள் தாய்க்கும் அது மாதிரி இருக்கு, நீங்க பெற்று வளர்த்துக்கிற பிள்ளைகளுக்கும் அதே மாதிரி இருக்கு. அவங்கள்ட்டையும் நிறைகளும் உண்டு, குறைகளும் உண்டு. ஆனால் ஒவ்வொன்றும் வித்தியாசமா இருக்கும். ஒவ்வொருத்தட்டு இருக்க நிறைவு வித்தியாசம், ஒவ்வொருத்தட்டு இருக்க குறைகள் வித்தியாசம். இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு குடும்பமா வாழுகிறோம். அப்ப இதையெல்லாம் முதலாவது இது ஒவ்வொருத்தரும் தேவன் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தது. அந்த தேவ பயத்தோடு, தேவனுக்குரிய கனத்தோடு இந்த உறவுகளை அந்த கண்ணோட்டத்தில் பார்த்து ஏற்றுக்கொள்ளணும். கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது, நல்லவனை பார்த்தா சேர்த்தாரு, பாவிகளை பார்த்துத்தான் தேடி வந்து நேசித்து ரட்சித்து சுத்திகரித்து அவர் மந்தையில் சேர்த்தார். அப்போ கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது போன்ற தன்மையில் அவங்களுடைய குறைகளையும் ஏற்றுக்கொண்டு நிறைகளையும் ஏற்றுக்கொண்டு, நிறைகள் உங்களுக்கு சந்தோஷம், உங்க குடும்பத்தில் இருக்க ஒரு நபரிடத்தில் இருக்கிற நிறைவு உங்க குடும்பம் முழுவதையும் சந்தோஷப்படுத்தும். அதே போல உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆளிடத்தில் வெளிப்படுகிற ஒரு குறைவு எல்லாரையும் கஷ்டப்படுத்தும். அப்ப அதை சந்தோஷமா நம்ம அனுபவிக்கிறோம். இந்த கஷ்டத்தையும் சகிக்கணும், பொறுமையுடன் சகிக்கணும். சகிக்க மாட்டேன்னு சொல்லி அங்க பிரச்சனையை நம்ம உருவாக்க ஆரம்பித்தோம்னா முழு குடும்பமும் சமாதானத்தை இழந்துரும், பிறகு மனசுல திருப்தி இருக்காது. அதனால இந்த ஏற்றுக்கொள்ளுதலை நன்றாக கற்றுக்கொள்வோம், ஏற்றுக்கொள்வோம். ஏற்றுக்கொள்வதில் மிக கவனமாயிருங்கள். இரண்டாவது, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு திருப்தியாய் அந்த வீட்டிலே அந்த குடும்பத்திலே வாழ வேண்டும் என்றால் இது கர்த்தர் தந்ததுன்னு ஏற்றுக்கொள்ளணும். ரெண்டாவது, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளணும். புரிந்து கொள்ளுதல் என்கிறதுக்கு தமிழ் பைபிள்ல வார்த்தை சரியா கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஆங்கிலத்தில் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்பது பல இடத்துல இருக்கு. அதில் நான் உங்களுக்கு ஒரு மேன்மையான அண்டர்ஸ்டாண்டிங்கை குறித்து வசனத்திலிருந்து சொல்ல விரும்புகிறேன், கொஞ்சம் கவனிங்க. சங்கீதம் 139 முதல் 4 வசனங்கள். இது தேவன் நம்மை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருக்கிறார், அறிந்திருக்கிறார், புரிந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு ஒரு விளக்கம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும், என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். அல்லேலூயா. இங்க அதிகமா அறிந்திருக்கிறீர் என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனா ஆங்கிலத்தில் பாருங்க, யூ அண்டர்ஸ்டாண்ட் மை தாட்ஸ் afar off, நீ தூரத்திலிருந்து என்னுடைய இருதயத்தில் இருக்கிற சிந்தனைகளை கூட புரிந்து கொண்டிருக்கிறீர். ஹல்லேலூயா. இதை நாம் கவனிக்கணும். ஏன்னா இயேசுவை போல நம்மை மாற்றுவது தானே தேவனுடைய ஒரு பெரிய திட்டம். அப்ப இந்த விஷயத்திலும் கர்த்தர் எப்படி நம்மளை புரிந்து கொள்ளுகிறார், அதே போல நாமும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள பிரயாசப்பட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கணவன் மனைவியை புரிந்து கொள்ளணும், மனைவி கணவனை புரிந்து கொள்ளணும், பெற்றோர் பிள்ளைகளை, பிள்ளைகள் பெற்றோர்களை, அதுபோல சகோதரன் சகோதரி எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர். ஏன்னா கூடவே வாழ்றீங்கல்ல, அதனால நல்லா புரிந்து கொள்ளலாம். பாருங்க, என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர்,
ரிசர்ச்சே நடத்தி அவர் என்னை பற்றி தீசிஸ் எழுதி வச்சிருக்கிறார். நாமும் கூட ஆட்டோமேட்டிக்கா அந்த நபரோடு அந்த உறவோடு எவ்வளோ காலம் வாழ்றோம். அப்போ அவங்கள பற்றி நம்ம ஆராய்ந்து அறிந்திருக்க முடியும். கொஞ்சம் கவனம் செலுத்தினா போதும், வேற ஒன்றும் பெரிய அங்கே ஆராய்ச்சி ஒன்றும் பண்ணாண்டாம். அவங்க சுபாவம் என்னன்னு நமக்கு தெரியும். அவங்க இந்த சூழ்நிலையில் என்ன பேச வாய் திறக்காகன்னு பேசுறதுக்கு முன்னாடியே நமக்கு தெரியும். நான் சொல்றது கொஞ்சம் கொஞ்சமாவது உங்களுக்கு இருக்குமா இல்லையா? ஆமென். எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். பிள்ளைகளை பற்றி சரியா புரிஞ்சுக்கிடும். பிள்ளைகள் சொல்ற தமிழ் எல்லாருக்கும் புரியவே செய்யாது. அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் கரெக்டா புரியும். அது என்னடா என்ன பாஷையில் சொல்லுதுன்னு நமக்கு புரியாது. ஆனால் அது இதைத்தான் கேட்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஒரு சொல் பரவாததற்கு முன்னே அதுக்கு உள்ளத்தில் என்ன இருக்கு, என்ன பேச போகுதுன்னு அவங்களுக்கு தெரியுது. இது ஒரு ஆச்சரியம். நிறைய கேட்டதுனால லிசனிங் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கை உண்டாக்கும். நம்ம உறவுகளுக்கு காது கொடுத்து கேட்கணும் அவங்க பேசுறத. பைபிள் கூட சொல்லுது, கேட்கிறதற்கு தீவிரமாய், பேசுகிறதற்கு தாமதமாயும். நம்ம எப்பவும் அதை தலைகளை தான் செய்வோம். பேசுறதுக்கு தான் புட்டு 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 புட்டுன்னு நிற்போம், கேட்கறதுக்கு காது கொடுக்கவே மாட்டோம். இதுதான் நம்முடைய மெயின் பிரச்சனையே. கூட இத்தனை வருஷம் வாழ்ற மனைவியை இன்னும் புரிஞ்சு கொள்ளலையா? அந்த கணவனுடைய தன்மை என்ன, ஆசை என்ன, விருப்பம் என்ன, அவர் இந்த வார்த்தை சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன, அவர் இப்படி முகத்தை காட்டினா அர்த்தம் என்னன்னு சிலருக்கு தெரியாது. இதெல்லாம் சங்கடம். ஏன்னா லிசனிங்கே கிடையாது, செவி கொடுத்தலே கிடையாது. ரெண்டாவது பை அப்சர்வேஷன், கூர்ந்து கவனித்தல். ஏன்னா எல்லாரும் எல்லாம் பேச மாட்டாங்க, பேசினா தானே கேட்க முடியும். முகபாவனைகள் நிறைய விஷயங்களை நமக்கு கற்றுத்தரும். அது சொல்ல கரெக்ட் தானே? பாடி லாங்குவேஜ் என்ன, உடல் மொழின்னு சொல்லுவாங்க. கையை இப்படி வச்சுட்டு இருக்கிறது, அப்படி வச்சுட்டு இருக்கிறது, இப்படி வச்சுட்டு இருக்கிறது, இது எல்லாமே பல அர்த்தங்களை என்ன செய்யுது, கொடுக்குது. அப்போ புதுசா வந்த ஒரு மனுஷன் அங்கே இப்படி இப்படி பண்ணும்போது நமக்கு திடீர்னு எல்லாம் புரியாது. கூட வாழ்றவங்க, இத்தனை வருஷமா கூட இருக்காங்க, அவங்கள பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். நான் படுத்திருந்தாலும் எழுந்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். கர்த்தர் சூழ்ந்திருக்கிறது மட்டுமல்ல, குடும்பத்தாரும் அப்படித்தானே. பெட்ரூம்லையும் சரி, டைனிங் ஹால்லையும் சரி, எங்கேயுமே நம்ம ஒன்னா தானே இருக்கோம். அப்போ பல விஷயங்களை நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய அறிகிறோம். அதில் பேசப்படுகிறத கூர்ந்து கவனித்து அவங்க முகபாவனைகளையும் அவங்களுடைய நடக்கைகளையும் காரியங்களையும் கொஞ்சம் கூர்ந்து கவனித்தால் நிறைய புரிந்து கொள்ள முடியும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால் அடுத்தது அவங்களுக்கு ஏற்றபடி வாழ முடியும். அல்லேலூயா. புரிந்து கொள்ளாம இருந்தா ஏதாவது பேச்ச விடுவோம், சண்டை ஆரம்பிக்கும். ஏதாவது ஒன்றை செய்வோம், சண்டை ஆரம்பிக்கும். இது ஆரம்பத்தில் நடந்தா பரவாயில்ல, இத்தனை வருஷம் ஆகி இன்னும் இது தொடர்கதையா இருந்தால் எப்படிங்க? நீங்க புரிந்து கொள்ளவில்லை என்று தானே அர்த்தம். புரிந்து கொண்டு யார்கிட்ட என்ன பேசணும், எப்ப எந்த சூழ்நிலையில என்ன பேசணும், இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவது, செயல்படுவது, இது ஞானம். இதற்குத்தான் இந்த புரிந்து கொள்ளுதல் தேவை. அப்போ உறவுகள் காக்கப்படும், உறவுகள் மேம்படும். அது உங்களுக்கு மனசுல மிகுந்த திருப்தியை தரும். இப்படி ஒரு குடும்பத்தை கர்த்தர் எனக்கு தந்தாரே, என் புருஷன், என் மனைவி, என் பிள்ளைகள், என் பெற்றோர் அப்படின்னு நினைக்கும் பொழுதே உங்களுக்கு ஒரு மன திருப்தி. மனம் கொந்தளிக்காது, மனம் ஒரு மாதிரி எல்லாம் நெருக்கப்படாது, ஃப்ரீயா இருக்கும், அழகா இருக்கும், வீடு வீடா இருக்கும், சமாதான தாபரமா இருக்கும். ஆமென். இதுக்கு தான் நம்ம பிரயாசப்படணும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது, ஒருவருக்காக ஒருவர் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். அடுத்தது புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொண்டதன் அடிப்படையில் ஒருவருக்காக ஒருவர் வாழ என்ன பண்ணுங்க, கற்றுக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 10:24 ஒவ்வொருவனும்
தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். இதுவும் விசுவாசிகளுக்கு சொன்னது. அப்போ அது குடும்பத்துக்கு எவ்வளவு மச் மோர் இம்பார்ட்டன்ஸ் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். நம்ம அவரவர் நம்முடைய சுய பிரயோஜனத்தையே தேடி 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 செயல்படாமல் பேசாமல் வாழாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை, கணவனுடைய பிரயோஜனத்தை, மனைவியுடைய பிரயோஜனத்தை, தகப்பனுடைய தாயுடைய பிரயோஜனத்தை, பிள்ளைகளுடைய பிரயோஜனத்தையும் தேட கடவன். ஸ்தோத்திரம். புரிந்து கொள்ளுகிறோம் இல்லையா? அப்போ அவங்களுக்கு என்ன பேசினா பிரயோஜனமா இருக்கும், என்ன பேசினா அவங்களுக்கு இடரெல்லாம் மாறும். எதை செய்தால் சண்டை வரும், பிரச்சனை வரும், உறவு முறிவுகள் வரும், நெருக்கங்கள் வரசல்கள் ஏற்படும், எதை பேசினா இணக்கம், அன்பு, ஐக்கியம், சமாதானம் உண்டாகும். இதுதான் அவங்களுடைய பிரயோஜனத்துக்கு ஏற்றதை. மற்றதுக்கு எல்லாம் மாத்திரணும். அந்த பேச்சுகளையே வர வர எடுத்து போடணும். நம்ம இதிலே வரக்கூடாது, அந்த செயலே வரக்கூடாது. ஒன்றொன்னா நம்ம கிளியர் பண்ணிகிட்டே வரணும். அப்படி வந்தோன்னா நல்லா வரும், திருப்தியாக இருக்கும், உறவுகள் நன்றாக இருக்கும். ஆனால் அதுக்கு என்ன செய்யணும்னா சுயம் மாறணும். எனக்கு 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 என்பதை விட்டுட்டு எங்கள் அப்பாவுக்கு, எங்கள் அம்மாவுக்கு, என் புருஷனுக்கு, என் மனைவிக்கு, என் கூட பிறந்த அண்ணனுக்கு, தம்பிக்கு, அக்காவுக்கு, தங்கச்சிக்கு என்கிறது மேலோங்கி வரணும். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். எப்போவுமே என்னுடையதை மட்டும் நான் தேடிக்கிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு சொன்னார், உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசிப்பாயாக. என்ன அழகான வார்த்தை. அதை செய்தால் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒன்றை எவ்வளவு சுயம், எனக்கு அது வேணும் இது வேணும் சொல்லி வருதே, இதை போல அடுத்தவனையும் நினைப்பாயாக, அன்புக்கு வருவாயாக. ஆமேன். அவனுக்கும் ஒரு சுயம் இருக்குல்ல, அவங்களுக்கும் இருக்குல்ல. வயசாச்சு பெற்றோர் தானே, அவங்களுக்கும் இருக்குல்ல. அவங்களை அழித்து நீ வாழ வேண்டும் நினைச்சா சரியா? எப்படா இவர்கிட்ட எல்லாம் பிடுங்கிடலாம். இந்த மாமியார்கிட்டது சாவி கொத்த எப்போ பிடுங்கலாம்? அவங்களே வச்சுக்கிட்டோம். நான் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சு கொடுங்க, காலை மட்டும் வச்சுக்கோங்க மாமி. அப்படி வரணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்பா சொத்தெல்லாம் ரெடி பண்ணி வைங்க, உங்கள் காலத்துக்கு அப்புறம் நாங்கள் எடுத்துக்கிறோம். எத்தனை பிள்ளைகள் இப்படி சொல்லணும் இன்னைக்கு? அவன் தன் தன் சுய பிரயோஜனத்தை தேடுகிறான். இதனால தானே உறவுகளில் பயங்கர கஷ்டங்கள் ஏற்படுகிறது. நம்ம கொஞ்சம் கிறிஸ்துக்குள்ளான தேவ பிள்ளைகள் இந்த விஷயங்களை கவனிக்கணும், பிராக்டிக்கலாக செயல்படுத்தணும். ஸ்தோத்திரம். தனக்கானதே நினைக்கக்கூடாது. இன்னும் இயேசு சொன்னார், பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் பிறருக்கு செய்யுங்கள். இதெல்லாம் எவ்வளவு ஆழமான வார்த்தைகள் ஐயா. இதிலே தான் இந்த மாதிரி இயேசு சொன்ன இந்த சின்ன சின்ன வார்த்தைகள், ஆனால் பெரிய ஆழமான அர்த்தம் உள்ளவைகள். இதுல முழு நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்குன்னு சொன்னார். அல்லேலூயா. முழு பைபிளை கரைச்சு குடிப்பது, இதை செஞ்சுட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். ஆமேன். எடுத்துக்கிறீங்களா? எல்லாரும் ஆமேன்னு சொல்ல மாதிரி எனக்கு தெரியல, தான் கேட்குறேன். ரிசீவ் பண்ணுறீங்க தானே? ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போ நம்ம இந்த மாதிரி இதில் பழகணும். அவனவன் தன் சுய பிரயோஜனத்தை தேடிட்டு இருக்கக்கூடாது. ரோமர் 15:2 சொல்லியிருக்கு, நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். இதென்னையா? அடுத்த விசுவாசிக்கு பிரியமா நான் நடக்கணுமா? நான் இயேசுக்கு மட்டும்தான் பிரியமா நடப்பேன். பேச்செல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. இயேசுக்கு பிரியமா நடக்கிறதுல ஒரு பூரணதை வர வேண்டும் என்றால் நீ மற்றவர்களுடைய பிரியத்தையும் கவனிக்கணும். அல்லேலூயா. மனுஷனை பிரியப்படுத்துறவர்களாய் போறதுக்கு சொல்லல, ஆனா அவனை வேதனைப்படுத்திக்கிட்டு அவனை கஷ்டப்படுத்திட்டு இருக்காம அவனுடைய பிரயோஜனம் எது, அவனுக்கு பிரியமானது எது,
இது சபைக்கே சொல்லி இருக்குன்னா ஒரு கணவன் மனைவிக்கு, பெற்றோர் பிள்ளைக்கு, உடன் பிறந்த சகோதரங்களுக்கு எவ்வளவு முக்கியம், எவ்வளவு முக்கியம். வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு இது பிரியம், இன்னைக்கு அம்மாலாம் சேர்ந்து அம்மா அந்த சாப்பாடை வச்சு கொடுங்க. அண்ணனுக்கு இது பிரியம், சொல்ல மாட்டா எனக்கு பிரியமானதை வை. அடுத்தவன் எங்க சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாம போனாலும் சரி அப்படித்தானே இருக்கு. சின்ன விஷயங்கள்ல கூட என் கூட இருக்கவங்களுக்கு என்ன பிரியம் அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், புரிந்து கொண்டேன். இப்பொழுது அவங்களுக்கு பிரயோஜனமா, அவங்களுக்கு பிரியமா, அவங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதா நான் நடக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா. இப்படி செய்தீங்கன்னா உங்களுக்கு திருப்தி வரும். உங்க குடும்பத்தில் எல்லா குடும்பத்தில் இருக்க எல்லாரும் அப்படி செஞ்சிட்டீங்கன்னா உங்க முழு குடும்பத்துக்கும் பெரிய திருப்தி வரும். அல்லேலூயா. இந்த நல்ல வார்த்தைகளை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்கள். கண்டிப்பாக அதிருப்திகள் மாறும், வேதனைகள் மாறும், மன நெருக்கங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் வருகிற மன நெருக்கங்கள் மாறும். நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும், தேவ பிரசன்னம் தானா இறங்கும். அல்லேலூயா. உங்க ஜெபம் அப்படியே பரலோகத்தின் சிங்காசனத்துக்கு போய் சேரும். இதை கரெக்ட் பண்ணுங்க, இவைகளை கரெக்ட் பண்ணுங்க. உறவுகளை செம்மைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். ஒருவருக்காக ஒருவர் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அடுத்தது 4வது, வாதம் செய்வதை தவிர்த்து சமாதானம் செய்வதை தெரிந்து கொள்ளுங்கள். எப்படி? வாதம் செய்வதை தவிர்த்து சமாதானம் செய்வதை தெரிந்து கொள்ளுங்கள். நிறைய குடும்பத்தில் இதுதான் பிரச்சனை, வாக்குவாதம். வாக்குவாதம் அது ஒரு வாதம். அந்த வாத பிரியர்களாய் நாம் இருக்கக்கூடாது. வாதம் வேண்டாம், சமாதானம் வேண்டும் என்று எல்லாரும் விரும்ப வேண்டும். அல்லேலூயா. பவுல் ஒரு இடத்துல சொல்லுவார், 1 கொரிந்தியர் 11:16, ஆகிலும் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாய் இருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று அறிய கடவன். எங்களுக்கு வாக்குவாதம் செய்கிற வழக்கம் இல்லை, எங்களுக்கும் கிடையாது, எங்க சபைகள்லையும் கிடையாதுங்கிறார். இன்னைக்கு நமக்கு எப்படி? உங்களுக்குன்னா உங்க குடும்பத்துக்குள்ள உண்டா, உங்க சபைகளுக்குள்ள உண்டா? கொரிந்து சபைக்கு தான் இதை எழுதுறாரு. கொரிந்து சபைக்குள்ளே வாக்குவாதம் இருந்துச்சுன்னு 1 கொரிந்தியர் 1:11 சொல்லுது. அவரே சொல்றார், என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவையாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. சில சபைகளில் இதுதான் பிரச்சனை, சும்மா எதுக்கு எடுத்தாலும் வாக்குவாதம். குடும்பங்கள்லையும் அப்படிதான், ஒரே வாக்குவாதம். ஒருத்தர் ஒன்று சொல்லுவார், ஏருக்கு மாறா அடுத்தவர் சொல்லுவார். இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை இவர் நிரூபிக்க இவர் வாதிடுவார், அவர் சொன்னது தான் கரெக்டுன்னு அவர் வாதிடுவார். அது கடைசியில் சண்டையில் போய் முடியும், அடிதடியிலையும் சில சமயம் முடியும், கைகலப்பில் போய் முடியும், ரொம்ப மன வருத்தங்களில் போய் முடியும். சில வாக்குவாதங்கள் குடும்ப பிரிவினைகளுக்கே வழிநடத்தி விடுகிறது. அதனால அன்பர்களே, எல்லாருமே வாக்குவாதம் செய்வதை விட்டுவிட்டு சமாதானம் செய்வதை நாடுவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ரொம்ப வேகமா போறனோ தெரியல, ஒவ்வொன்றும் நம்ம ரொம்ப சிந்திச்சு நம்ம குடும்பங்களுக்குள்ள உறவுகளுக்குள்ள செயல்படுத்த தொடங்கிட்டோம்னா உங்க குடும்பம் குட்டி பரலோகமாய் மாறிவிடும். அல்லேலூயா. நீங்க அதன் கனியை ருசித்து திருப்தியாய் இருப்பீர்கள். கண்டிப்பா அதை செய்யுங்க. ஸ்தோத்திரம். வாக்குவாதம் செய்யாதீங்க. ஆர்கியூமெண்ட் எப்போ எழும்புன்னே சொல்ல முடியாது. சாப்பாட்டு மேசையில் வச்சு எழும்பிடும், வெளியே அவசரமா புறப்பட்டு இருக்கும்போது எழும்பிடும். அப்புறம் பைக்கிலே வாக்குவாதம் நடக்கும், கார்லே வாக்குவாதம் தொடரும், ஆக்சிடென்ட்ல போய் முடியும் சில சமயம். அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நாம வாக்குவாதத்துக்கு இடமே கொடுக்க கூடாது.
கணவன் மனைவி தான் ரொம்ப வாக்குவாதம். பெற்றோர் பிள்ளைகளுக்கும் இப்போ வருது. பிள்ளைகள் கொஞ்சம் படித்த உடனே எனக்கும் தெரியும், உனக்கு எல்லாம் தெரியும், உன்னை விட உங்கள் பெற்றோருக்கு அதிகம் தெரியும். உன்னை எப்படி நடத்தணும்னு உங்கள் பெற்றோருக்கு ஆண்டவர் அறிவை கொடுத்துருக்கிறார். இல்லாமல் ஒன்றை பிள்ளையா கொடுக்கல அந்த பெற்றோருக்கு. இந்த பெற்றோர் படிக்காதவர்களாக இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு உள்ள அந்த அறிவு இருக்கு, மதிக்க தெரியணும். சும்மா தொட்டதுக்கும் பிடிச்சது உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும், சண்டை போடுறது, வாக்குவாதம் பண்ணுறது செய்யாதீங்க. சகோதரனுக்கு சகோதரன் வாக்குவாதம், வீட்டுக்குள்ளேயே சண்டை, அந்த வீடு எப்படி இருக்கும்? சிலர் கல்யாணம் வரைக்கும் நல்லா இருப்பார்கள், ஒரே சட்டையை 2 பேரும் போட்டுக்கிடுவார்கள், ஒரே பெட்ஷீட்டை மூடிட்டு 2 பேரும் தூங்குவார்கள். கல்யாணம் ஆனதுதான் உண்டு, எல்லா பிரிவினையும் ஆரம்பிச்சிரும். சகோதரிமாரே, பிரிவினை உண்டாக்க அல்ல, குடும்பங்களில் சமாதானத்தை உண்டாக்கத்தான் கர்த்தர் உங்களை ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுவாங்க, அவ தலையண மந்திரம் வச்சு அவனை கெடுத்துட்டான். அந்த மந்திரம் செய்யவே கூடாது. அந்த தலையண மந்திரத்தை வச்சு அந்த ஆளை நல்லாக்குங்களேன், உங்களுக்கும் திருப்தியா இருக்கும் வாழ்க்கை. ஸ்தோத்திரம். கண்டிப்பா. அதனால எல்லா விஷயத்திலும் வாக்குவாதத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. ஒரு ஆர்கியூமெண்ட் வந்தாச்சு, அந்த ஆர்கியூமெண்ட்ல 2 பாயிண்ட் நான் ஜெயம் எடுக்கணும் என்று போராடுவதை விட்டுவிட்டு, அந்த ஆர்கியூமெண்ட்ல தோத்து போனாலும் பரவாயில்ல, அன்பையும் சமாதானத்தையும் காத்து கொள்ளணும், அதுதான் வெற்றி என்கிற அறிவு இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்டெப்பா வளர்ந்து போனோன்னு டக்குன்னு ஒரு ஆள் வாய் மூடிடணும். சரிங்க சரிங்க சரியம்மா சரியம்மா. அப்புறம் அவங்க எவ்வளோ நேரம் தனியாக ஆர்கியூ பண்ணுவாங்க, கூட 2-3 சென்டென்ஸை விடுவாங்க, அப்புறம் அமைதியாக இருப்பாங்க. இதுதான் ஒரு ஆளாவது அதை புரிந்து கொள்ளணும். இந்த வாக்குவாதத்தை வளர விட்டா சண்டையிலையும் பிரிவினையிலையும் போய் நிற்கும், உள்ளங்கள் வேதனைப்படும், கேட்டுட்டு இருக்கிற உள்ளங்களும் பாதிக்கப்படும். வேண்டாம், நான் அதுலேருந்து வித்ட்ரா பண்ணிடுறேன். சரி, நீங்க சொல்றதே இருக்கட்டும், ஏமா நீ சொல்றதே இருக்கட்டும், முடிச்சிடணும். அதுக்கு பிறகு அந்த ஆள் சாந்தப்பட்டு ஒரு நாள் தாண்டின பிறகு மெதுவா சொன்னா புரிஞ்சுக்கிடுவாப்புல. அந்த நேரத்தில் நீங்க எவ்வளவு சத்தமா சொன்னாலும் விட மாட்டார், அதுக்கு மிச்சம் சத்தத்தில் தான் போராடுவார். ஏன்னா அவர் வாக்குவாதம் பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டார், இனி விடவே மாட்டார். நீங்க எந்த புக் எடுத்துக்கொண்டு காட்டி இப்படி எழுதியிருக்குன்னு சொன்னா கேட்க மாட்டார். இது மனுஷ புத்தி. அதனால புரிந்து கொண்டு, வாக்குவாதத்துக்கா எங்களுக்கும் அந்த வழக்கம் இல்லை, எங்கள் சபைகளுக்குள்ளும் அந்த வழக்கம் இல்லை. எத்தனை பேர் இதை சொல்ல முடியும்? சொல்லணும். எங்க குடும்பத்தில் வாக்குவாதத்து வழக்கமே கிடையாது. அல்லேலூயா. அது வரணும். ஸ்தோத்திரம். ஆகவே வழக்காடுவதை அல்லது அந்த வாக்குவாதம் செய்வதை தெரிந்து கொள்ளாமல் சமாதானம் செய்வதை, சமாதானம் காப்பதை, அன்பை காப்பதை எப்பொழுதும் தெரிந்து கொள்வோம். இந்த விஷயத்தில் கடைசியா 5வது, போட்டி பொறாமைகள் இல்லாமல் வாழ பழகுதல். போட்டி பொறாமைகள் இல்லாமல் வாழ பழகுதல். கலாத்தியர் 5:26, வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். இதெல்லாம் பிலீவர்ஸ்க்கு, சபைக்கு சொல்லப்பட்டது. ஆனால் நம்ம குடும்பமும் அந்த சபையில் ஒரு அங்கம்தான். நம்ம குடும்பத்துக்குள்ளே பொறாமை இருக்கவே கூடாது. குடும்பத்துக்குள்ளே எப்படி பொறாமை வரும்? நிறைய வருது. கணவனுக்கும் மனைவிக்கும் பொறாமை. ஏன் தான் அப்படி வருதோ தெரியல. பொறாமை, போட்டி, ஈகோ ஃபைட். யார் பெரியவன், யார் பெரியவன். நிறைய இடத்துல இது நடக்கிறது. ஏன்னா இப்போ 2 பேரும் படிக்கிறாங்க, 2 பேரும் வேலை செய்கிறாங்க, 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க, விட்டு கொடுக்கவே மாட்டார்கள், போட்டி போடுவார்கள். எதிலையும் போட்டி. சம உரிமை போட்டி. பைபிளை படியுங்க. சம உரிமைக்கு மேலான உரிமை பைபிள் உங்களுக்கு தருது. அல்லேலூயா. அதை புரிந்துக்கிடாம உலகம் சொல்ற சம உரிமைன்னு அறகுறையா புரிந்து கொண்டு போட்டி போடாதிருங்கள்.
யாரோடும் போட்டி வேண்டாம். உங்க அண்ணன் தம்பிக்குள்ள எதுக்கு போட்டி வேண்டாம். போட்டி போடுறது அப்பா அம்மாட்டே போட்டி போட்டு போலீஸ் ஸ்டேஷன்லையும் கோர்ட்லையும் போய் சொத்து அவருக்கா எனக்கா, நீயா நானா பார்ப்போம். இதெல்லாம் தெய்வீக குடும்பங்களுக்கு அழகே இல்லை. உங்களையும் கெடுத்து இந்த சமூகத்திலும் ஆண்டவர் நாமத்தை தூஷிக்க வைக்கிறீங்க. செய்யவே செய்யாதீங்க. விட்டு கொடுத்து பழகுங்கள். போட்டி பொறாமைகள் வேண்டாம், எரிச்சல்கள் வேண்டாம். இதெல்லாம் நம்ம அழிக்கிறதுக்கு சாத்தான் எடுக்கிற ஆயுதங்கள். அதுக்கு நம்ம உள்ளத்தில் இடம் கொடுத்து நம்முடைய உறவுகள் பாதிக்கப்படுவதற்கு நாமளே ஆளாக மாறக்கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால போட்டி பொறாமைகள் வேண்டாம். ஸ்தோத்திரம். நம்ம வீட்டில் எந்த சண்டையும் சச்சரவும் இல்லாமல் உறவுகள் நல்லா பாதுகாக்கப்படணும், மெயின்டைன் பண்ணணும். உறவு பிரச்சனை வந்துடவே கூடாது. வெளியே உள்ளது மட்டும் இல்லை, உள்ளுக்கு கூட இந்த மன நெருக்கங்கள்னு சொல்கிறாங்கல்ல, அது ரொம்ப பாதிக்கும். புருஷனை பற்றி எப்பவும் மனசுக்குள்ள ஒரு நெருக்கம். ஆனால் எல்லா கடமையும் கரெக்டாக செய்வாங்க, நல்லா தான் பேசுவாங்க. ஆனால் உள்ள நெருக்கப்பட்டுட்டே இருக்கு. அவர் மேலே ஒரு அன்பு இல்லை, ஒரு திருப்தி இல்லை. சிலருக்கு மனைவி மேலே அப்படி இருக்கு, பெற்றோர் மேலே இருக்கு, பிள்ளைகள், எல்லா உறவுகள்லேருந்து வரும். அது இருந்தால் உங்களை உருக்கிக்கிட்டே இருக்கும், உங்களை பாதிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா உங்கள் மனசுக்குள்ளேயாக்க அந்த நெருக்கம் இருக்கு. அந்த ஆளுக்கு மனசில் அப்படி நெருக்கம் இருக்கான்னு தெரியாது. அவங்க சொல்லுமா ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாங்க. ஆனால் அவங்க செய்கிறது சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு பயங்கர நெருக்கமாக இருக்கும். உங்கள் சரீரத்தையும் அழித்து உங்கள் சிந்தனையும் கெடுத்து தெய்வீகத்தையும் கெடுத்து அப்படியே அது நாசம் பண்ணிடும். அதனால நீங்களும் ஏற்றுக்கொள்வதிலும் சகிப்பதிலும் மன்னிப்பதிலும் மன்னிப்பதை மறந்து விடுவதிலும் பழகி நல்ல உறவுகளை காத்துக்கொண்டு சிறப்பாக இருங்கள். இயேசு நம்முடைய வீட்டில் வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அந்த வீட்டில் கண்டிப்பா சந்தோஷம் சமாதானம் உண்டு. இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே. கைகளை தட்டி இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, சந்தோஷமே. இயேசு வந்த வீட்டிலே, நல்ல கைகளை தட்டி பாடுவோம். இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, சந்தோஷமே. இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே, சண்டை இல்லையே. இயேசு வந்த வீட்டில் சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, சமாதானமே. இயேசு வந்த வீட்டிலே தோல்வி இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே தோல்வி இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே தோல்வி இல்லையே, தோல்வியே இல்லை, நமக்கு தோல்வியே இல்லை. கரங்களை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்ம எல்லாருடைய வீடுகளிலும் இந்த ஆசீர்வாதம் இறங்கட்டும், உறவுகள் நிலைக்கட்டும், மேன்மை அடையட்டும். ஆமென். ரெண்டாவது, நம்ம குடும்பத்தில் திருப்தியா இருக்கிறது சூழ்நிலைகளில் நம்ம திருப்தியா இருக்க பழகிறதுல தான் இருக்கிறது. ஏன்னா சூழ்நிலைகள், சர்க்கம்ஸ்டான்சஸ், ஸ்தோத்திரம், சர்க்கம்ஸ்டான்சஸ், சூழ்நிலைகள் எப்போ மாறும் எப்படி மாறும் தெரியவே செய்யாது. காலையில் ஒரு சூழ்நிலை இருக்கும், ஒரு ஃபோன் கால் வரும், வேற சூழ்நிலை ஆகிப்போம். ஒரு ஆள் வருவார் வீட்டில், சூழ்நிலை மாறிடும். எத்தனையோ விஷயம், வீட்டுக்குள்ள ஒருத்தர் பேசுகிற ஒரு பேச்சே சூழ்நிலையை மாற்றி விட்டுரும். அப்போ இந்த சூழ்நிலைகள் என்ன மாதிரி சூழ்நிலை எப்போ நம்ம சந்திக்கும் என்று நமக்கு தெரியாது. மாறிக்கிட்டே இருக்கு. சில வேளை சந்தோஷமான காரியம் அந்த சூழ்நிலை வந்துடும், அடுத்த இதில் துக்கம் வந்துடும்.
பயங்கர நிம்மதியா அப்பாடாட இருக்கோம், அடுத்து கொந்தளிப்பு வந்துடும். இதெல்லாம் அந்த சூழ்நிலைகள் நம்மை சுற்றி இருக்கிற சூழ்ந்திருக்கிற நிலைமைகள், அதான சூழ்நிலைகள். சர்க்கம்ஸ்டான்சஸை ஹேண்டில் பண்ண தெரியணும். அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நல்ல வார்த்தை பேசுறது, நல்ல கிரியை செய்கிறது, நல்ல நடக்கிறது, அதெல்லாம் இருக்கு. ஆனால் அதை நல்ல முறையில் ஹேண்டில் பண்ணணும்னா அது உள்ளத்துலேருந்தாக்கும் வரும். அது கிரியையாக, வார்த்தையாக, சிலதெல்லாம் ஒரு பார்வையிலே ஹேண்டில் பண்ணிடலாம். சில சூழ்நிலையை டேய் அப்பா முறைச்சி பார்க்குறாரு, பையன் பேசாமல் இருப்பான். அவர் கண்ணிலே என்ன பண்ணிடுவார், சில சமயம் சூழ்நிலை ஹேண்டில் பண்ணுவார். சில சூழ்நிலை இப்படியெல்லாம் இருக்கு. ஆனால் எங்கிருந்து வரோம்னா இந்த உள்ளத்திலிருந்து தான் இதெல்லாம் புறப்பட்டு வரும். அப்போ அந்த உள்ளத்தில் அந்த திருப்தி இருந்தால் எந்த சூழ்நிலையானாலும் நம்மளை பாதிக்காது. பவுலை கொண்டு ஆண்டவர் நல்ல வார்த்தை சொல்லி இருக்கிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11 தொடங்கி 13 வரைக்கும் வாசிக்கிறேன், கவனிங்க. பிலிப்பியர் 4:11 முதல். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியா இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன், கற்றுக்கொண்டேன், போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. அழகான வார்த்தை பாருங்க. மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். இது தானா வரலையாம், தேவன் அருளினார்னு கூட சொல்லல. ஐ லேர்ன்ட் இட். நான் கற்றுக்கொண்டேன் ஐயா. வாழ்க்கையில் மாறி மாறி வந்த சூழ்நிலைகளில் கர்த்தரை மாத்திரம் பற்றி கொண்டு சூழ்நிலைகளினால் அலசடிப்படாமல் நிற்பதற்கு, என் உள்ளம் அலசடிப்படாமல் நிற்பதற்கு நான் கற்றுக்கொண்டேன். அடுத்து சொல்றாரு, எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும் போதிக்கப்பட்டேன். ஐ வாஸ் டாட். கர்த்தர் என்ன போதிச்சார்? எவ்விடத்திலும் திருப்தியா இருக்கணும், எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கணும். உன் உள்ளம் எதனாலும் அசைக்கப்படக்கூடாது, பாதிக்கப்படக்கூடாது. ஹல்லேலூயா. இதுதான் கண்டென்ட்மெண்ட், மன திருப்தி, மனதுக்குள்ளே உருவாகிற திருப்தி. சூழ்நிலைகள் நன்றா இருந்தா எல்லாரும் திருப்தியா இருப்பாங்க, சாட்டிஸ்ஃபேக்ஷன். சூழ்நிலை கொஞ்சம் மாறியாச்சுன்னா எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் போயிடும், குழப்பம்தான் வரும். ஆனா சூழ்நிலை பிரதிகூலமாய் மாறினாலும் ஒருவருடைய மனம் ஸ்ட்ராங்கா நிக்குதுன்னா அவருக்குள் அந்த மன திருப்தி இருக்கிறது, மனரம்யம் இருக்கிறது. அல்லேலூயா. இதைத்தான் மனோபலன் என்று சொல்லுகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இது சிம்சோன் பலனை சொல்லல. இது என்ன ஸ்ட்ரெங்க்? மென்டல் ஸ்ட்ரெங்க், பிசிக்கல் ஸ்ட்ரெங்க் அல்ல. அதையும் தருவார், அது வேற. ஆனா இந்த வசனத்தில் சொல்லி இருக்கிறது மனோபலன். ஹல்லேலூயா. எவ்விடத்திலும் திருப்தியா இருக்க, எந்த சூழ்நிலையிலும் திருப்தியா இருக்க, எந்த நிலைமையிலும் மனோரம்யமா இருக்க என்னை கிறிஸ்து பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இது விசுவாசிகளாகிய நம் எல்லாருக்கும் கிடைக்கும் என்றால் நம்ம எந்த நிலைமையிலும் உறுதியா நிற்க முடியும், அசையாம நிற்க முடியும், அலைக்கழிக்கப்படாம நிற்க முடியும், பயப்படாம நிற்க முடியும். அந்த கலிலேயா கடலிலே காற்று பலமாகி கடல் கொந்தளித்து படகு தத்தளித்து அப்படியே வர வர கடைசியில் சீசர்களுடைய உள்ளங்களும் என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு, தத்தளிக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்க வெளியே வந்த சூழ்நிலை வந்து எங்க இப்ப கொந்தளிப்பு உண்டாக்கியாச்சு. ஈவன் அந்த கடல்ல பழகின பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான் எல்லாம் தத்தளிக்குது. ஆனா ஒருத்தர் மட்டும் அதில் உறங்கிட்டே இருக்கார், தலையணை வச்சு உறங்கிட்டு இருக்காரு. ஐயா, இந்த புயல் அவரை எழுப்பவே கூட இல்லையே, அவ்வளோ நிம்மதியா இருக்கார்.
அவர்தான் சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவரை போய் எழுப்புனாங்க. எழும்பி பார்த்தா சூழ்நிலையே ரொம்ப மோசமா இருக்கு. படகு புறப்பட்ட சமயம், இவர் தூங்க ஆரம்பிச்ச சமயம் இருந்த சூழ்நிலைக்கும் இப்போ இவங்க தட்டி எழுப்பின சூழ்நிலைக்கும் கம்ப்ளீட் டிஃபரன்ஸ். ஆனாலும் ஐயோ டே மாட்டிக்கிட்டோம்டா, வலையை அங்கே போடுறா, துடுப்பை இங்கே போடுறா, ஒன்றும் கிடையாது. அவர் அமைதியாகவே இருக்கிறார். அமைதியா நின்று இறையாதே அமைதலாயிரு. அல்லேலூயா சொல்லுவோம். சத்தம் போட்டு கத்தியிருப்பாரோ, இறையாதே அமைதலாயிரு. இது கடலுக்கு மேலே அவரால் சத்தம் போட முடியுமா? அமைதியாகத்தான் சாதாரணமாக தான் சொல்லியிருப்பாருன்னு நான் நம்புகிறேன். அவர் பேச்சுக்கு அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. தேவ அதிகாரம். அடுத்தது அவர் தான் அதை கட்டளை கொடுக்க முடியும். ஏன்னா அவர் மனசு அப்படி நீட்டாக இருக்கு, அலக்கழிக்கப்படாமல் இருக்கு. அவர் தான் அதை சொல்ல முடியும். அல்லேலூயா. பேதுரு சொல்லி பார்க்க முடியாது. நீயே தத்தளிக்கிற, அப்புறம் நீ எப்படி சூழ்நிலையை அமைதிப்படுத்துவ? நமக்கும் இதுதான் சூழ்நிலை, நமக்கும் இதுதான் நிலைமை. வெளியே கொஞ்சம் வித்தியாசப்பட்டா போதும், விசுவாசம் எல்லாம் ஆடி அசைந்தாடும் கப்பலாய் மாறிவிடும். விசுவாச கப்பலே எப்படி ஓடும்? அப்படிதானா? குடும்பமே தத்தளிக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உடனே குறை சொல்லுவார்கள். நீ தான், ஒன்னாலதான், என்னாலதான். ஐயோ 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 ஐயோ, பெரிய யுத்தத்தை கிளப்பிடுவார்கள். வெளியே எழும்பின சூழ்நிலை விட இப்போ உள்ள என்ன ஆயிரும்? பெரிய கொந்தளிப்பாயிரும். அப்படித்தான் நடக்கிறது. ஏனென்றால் இந்த மனோபலன் இல்லை. அல்லேலூயா. மனோரம்யம் இல்லை. இன்னைக்கு கர்த்தர் அந்த கண்டென்மென்ட் என்கிற மன திருப்தியை நமக்கு தருகிறார், கற்று தருகிறார், போதித்து தருகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. இலவசமா வாங்கி புசிக்கிறதுக்குன்னு இங்க சொல்லல. இதெல்லாம் பை பிராக்டிஸ். கர்த்தரோடு நடந்து நடந்து ஒவ்வொரு சூழ்நிலையில இயேசுவை இயேசுவை நோக்கி பார்த்து அவர் நமக்குள் இந்த திருப்தியை, இந்த நல்ல மனசை, மன நிறைவை உருவாக்குறார், கற்று தருகிறார், போதித்து தருகிறார். அல்லேலூயா. சூழ்நிலை வரும்பொழுது பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. இதை தயவு செய்து எல்லா புருஷன்மாரும், எல்லா மனைவிமாரும், குடும்பத்தில் உள்ள எல்லாருமே பெற்றுக்கொள்வீங்கன்னா உங்க குடும்பமாகிய படகு ஒரு பொழுதும் தத்தளிக்காது. ஆமென். வெளிய சூழ்நிலை பஞ்சமா மாறலாம், பண வீக்கமா மாறலாம், அரசியல் சிக்கல்களாக மாறலாம், வேலையில சம்பளம் கிடைக்காதது மாறலாம், பிசினஸ் தொய்வா இருக்கலாம். என்னென்ன சூழ்நிலைகள் மாறி மாறி அடித்தாலும், வியாதி போராட்டம், பிசாசின் போராட்டம், மந்திர போராட்டம், தந்திர போராட்டம், எத்தனை காற்று வீசினாலும் நீங்கள் அசையாமல் முன் செல்ல முடியும். ஹல்லேலூயா. நீங்க வெறும் கைபலம் காட்டுகிறவர்கள் அல்ல, மனோபலம் படைத்தவர்கள். அதான் கிறிஸ்தவர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை உடையவர்கள், மனோபலம் கொண்டவர்கள். அவருடைய குடும்பம் திருப்தியா இருக்கும், சமாதானமா இருக்கும், மேன்மையாக இருக்கும். அல்லேலூயா. சரி, மூன்றாவது பொருளாதாரத்தில் திருப்தி. குடும்பத்தில் முக்கியமான விஷயம் இல்லையா? உறவுகள், சூழ்நிலைகள், பொருளாதாரம். இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒரு குடும்பத்துக்கு மிக மிக தேவை இந்த பூமிக்குரிய நன்மைகளாகிய பொருளாதாரம். பணம், பொருள், செல்வம், இது இல்லாமல் குடும்பம் எழும்ப முடியாதே. அதிலும் பொருளாதாரத்தில் ஒரு திருப்தி. அதுக்கு சில பாயிண்ட்ஸ் சொல்றேன். முதல்ல, தேவன் தருகிறார் என்ற அறிவு இருக்கணும். நமக்கு இருக்கிற பொருளானாலும், பணமானாலும், சொத்தானாலும், வீடானாலும், வாகனமானாலும், எதுவா இருந்தாலும் இது தேவன் தருகிறார் என்ற அறிவு நமக்கு இருக்கணும். யாக்கோபு 1:17, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. இது ஸ்ட்ராங்கா நமக்குள்ள பதியணும். என் குடும்பத்துக்கு எந்த உலக நன்மை வேண்டுமோ, அது மாதிரி பூர்ணமான வரம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் வேண்டுமோ,
பரத்திலே உருவாக்கப்படுகிறது. சொல்லி பார்ப்போம். எங்க உருவாக்கப்படுகிறது சொல்லுங்க. பரத்திலே உருவாக்கப்படுகிறது. நான் வேலை பார்க்குற கம்பெனியில் அது உருவாக்கப்படல. அந்த தோட்டத்தில் நான் வேலை பார்க்குற தோட்டத்தில் இந்த நன்மைகள் உருவாக்கப்படலை. என் எஜமான், என் மேனேஜர், எனக்கு சம்பளம் கொடுக்கிறவர் இதை உருவாக்கி தரல. எனக்கான, என் குடும்பத்துக்கான எல்லாவித நன்மைகளும் பரத்திலே உருவாக்கப்பட்டு அங்க உருவாகி இருக்கிறத ஜோதிகளின் பிதாவானவர் ஏற்ற சமயத்தில் எங்க கைகளுக்கு இறங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த அறிவு எப்பவும் இருக்கணும். பணம், என் கையில் இருக்க பணம் அங்கிருந்து வந்தது. எங்கிருந்து வந்தது? நான் உழைச்சேன், சம்பாதிச்சேன் சொன்னாலே எங்க பிரச்சனை ஆரம்பிக்கும். இது கர்த்தர் தந்ததுன்னு எல்லாருமே சொல்லிட்டீங்கன்னா, பிள்ளை கொண்டு வர்றது இருக்கட்டு, மனைவி கொண்டு வர்றது இருக்கட்டு, புருஷன் கொண்டு வர்றது இருக்கட்டு, எல்லாமே யார் தந்தது சொல்லுங்களேன். கர்த்தர் தந்தார். பரலோகத்தில் உருவாக்கப்பட்டது. நான் சம்பாதிச்சு நான் உருவாக்கினேன். அதுவே கிறிஸ்தவர்கள் பேசக்கூடாத பேச்சு, விசுவாசிகள் பேசக்கூடாத பேச்சு. நீங்க என்ன உருவாக்குனீங்க? உனக்கு இருப்பவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது ஏதுன்னு கேட்டிருக்கு. எல்லாமே கை நீட்டி அவற்றிருந்து பெற்றுக்கொண்டது தானே. நீ பெற்றுக்கொள்ளாம நீயே உண்டாக்குனது ஏது? உனக்கு இருக்கிறது இல்லை, எதுவுமே கிடையாது. ஆமென், ஸ்தோத்திரம். அதனால பிள்ளைய பார்த்தா கர்த்தர் தந்தது, வீட்டை பார்த்தா கர்த்தர் தந்தது. இந்த அறிவு வர வர பொருளாதார திருப்திக்கு இது வழி திறக்கும். ஆமென். இது இல்லாம அவர் தந்தார் இவர் தந்தாருன்னா பிறகு அவர் மேல அதிருப்தி வரும். இந்த ஆளுக்கு சம்பளம் கூட்டி தரப்படாதா? இவ்வளவு வருஷம் உழைக்கிறேன், ஒரு இன்கிரிமெண்ட் தாராரா, ப்ரமோஷன் தாராரா? ஏன்னா நீங்க அவரை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. கர்த்தர் தருகிறாருன்னா எல்லாத்துக்கும் எங்க தான் பார்ப்பீங்க? அங்கதான் பார்ப்பீங்க, அங்கதான் பார்ப்பீங்க. ஆமென். அப்போ தேவன் தருகிறார் என்ற அறிவு. இரண்டாவது, தேவன் தருவதில் திருப்தி. அதுவும் ஒரு ட்ரைனிங் தான். திருப்தி என்பது நான் சொன்னேன்ல, கற்றுக் கொடுத்தார், போதிக்கப்பட்டேன், தந்ததுக்காக ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுகிற ஒரு திருப்தியை உருவாக்கணும். 1 தீமோத்தேயு 6:6-8 வரைக்கும் பார்க்கும் பொழுது, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். மனுஷனுக்கு பெரிய ஆதாயம் எதுவா? போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி. பாத்தீங்களா? அப்போ காட்லினஸ் வித் கண்டென்ட்மெண்ட் இஸ் கிரேட் கெயின். தெய்வீகமும் வேணும், கூடவே அந்த மன திருப்தியும் வேணும், கண்டென்ட்மெண்ட்டும் வேணும். இந்த ரெண்டும் ஒருத்தருக்கு இருந்தா அவர் மிகப்பெரிய ஆதாயம் செய்திருக்கிறார்னு அர்த்தம், மிகப்பெரிய ஐஸ்வர்யவான் என்று அர்த்தம். அடுத்தது, உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். நீ ஒன்றும் கொண்டு வரலன்னுள்ளது நிச்சயம். அறிவில்லாமல் நான் உண்டாக்குனேன்னு பேசிட்டு தெரிவேன். ஆனால் நீ ஒன்று கொண்டு வரலன்னு உள்ளது நிச்சயம். நிர்வாணியாய் வந்தாய், இனி போகும்போதும் ஒன்று என்ன செய்ய மாட்டாய், கொண்டு போக மாட்டாய். உன் பெட்டிக்குள்ளே ஏதாவது போட்டு விட்டாலும் அது கல்ற தோட்டத்தில் தான் கிடக்குமே தவிர உனக்கு கூட ஒன்றை என்ன செய்யாது, வராது. சில பெட்டிக்குள்ளே செருப்பை போட்டு விடுறது, கொடையை போட்டு விடுறது. அவர் கொடை பிடிச்சிட்டா இருக்க போறாரு, செருப்பை போட்டு கல்ற தோட்டத்தில் நடக்க போறாரா? நம்ம ஆளுகளுக்கே ஒரு ஞானம் கிடையாது. உலகத்தார் செய்வார்கள், நம்ம செய்யலாமா? தோத்திரம். அப்போ ஒன்று கொண்டு வந்ததில்லை, ஒன்று கொண்டு போவதில்லை என்பது நிச்சயம்ப்பா, நிச்சயம் நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். பரவாயில்லையே, கொஞ்சம் பேர் அல்லேலூயா சொல்றீங்களே. இன்னைக்கு இந்த போதும் தானே வராது. அட்டைக்கு 2 பிள்ளைகள் உண்டா, 2 குமாரத்திகளாம். குமாரர்கள்னு சொல்லல, பார்த்துக்கிடுங்க. என்ன சொல்லி இருக்கு? 2 குமாரத்திகளாம். ஒண்ணுக்கு பேர் என்னது? தா. அடுத்தது பேரு தா தா தா. ஏன்னா இதுவும் ஒரே ரகம், அதுவும் ஒரே ரகம், 2க்கும் ஒரே பேர், தா 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 தா.
சில பிள்ளைகள் இப்படிதான், பெற்றோர்கிட்ட எப்பவும் தா 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 தா, ஆண்டவர்கிட்டையும் தா 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 தா. நான் ஏதாவது தருகிறேன்னு வராது, மன நிறைவே கிடையாது, ஜபத்தில் ஒரு சோத்திரமே வராது, ஆரம்பத்திலிருந்தே விண்ணப்பம் தான் தா தா. இது அட்டையின் குமாரத்தி ஆகும். எத்தனை பேர் அட்டையின் குமாரத்திகளை போல ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க? தொடங்கினிலிருந்து இன்னைக்கு 10 பாயிண்ட்ஸ்க்கா ஜோம் பண்ணணும், 15 பாயிண்ட்ஸ்க்கா ஜோம் பண்ணணும். கிடைச்ச எத்தனை பாயிண்ட்ஸு சோத்திரம் பண்ணுவிய? அது மறந்துடும் மறந்துடும். நல்ல உள்ளம், கிடைச்சதெல்லாம் மறக்கணும், இன்னும் இன்னும் அவர்கிட்ட பிடுங்கிக்கிட்டே இருக்கணும். இதா கிறிஸ்தவம்? சரி, அப்போ உண்ணவும் உடுக்கவும் மனுஷனுக்கு வேணும், அதை கர்த்தர் தருவார். அது கிடைச்சாலே போதும் ஐயா, பாக்கியெல்லாம் அவர் தந்தா வச்சுக்கிடுவோம், அவர் நாமத்தின் மகிமைக்கா செய்வோம், இல்லாட்டாலும் ஸ்தோத்திரம் என்று சொல்லக்கூடிய போதும் என்கிற மனது, அதோடு கூட அந்த தேவ பக்தி, இது இருந்துச்சுன்னா வெற்றி வாழ்க்கை, வெற்றி வாழ்க்கை. அல்லேலூயா. இன்னும் சொல்லியிருக்கு, ஐஸ்வர்யவான்கள் ஆக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, இது வேண்டவே வேண்டாம். உலகத்தில் ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று எந்த தேவ பிள்ளையும் கனவுல கூட ஆசைப்பட்டுறாதீங்க. பணத்தை பெருக்கணும்னு ஆசைப்பட்டுறாதீங்க, அது வேணும் இது வேணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்க. ஏன்னா உங்க ஆசையோட மேல அவர் பரத்துல உங்களுக்காக உருவாக்கிக்கிட்டு இருக்காருல்ல, அதை நீங்க தேடுங்க, அங்குள்ளதை தேடுங்க. அதை எப்போ தருவீங்கப்பா? நான் அதுக்கு என்ன செய்யணும்ப்பா? எப்படி ஆயத்தமாகணும்? எப்படி அதை ரிசீவ் பண்ணணும்? ஏன்னா சில சமயம் அவர் அனுப்புறத இந்த பெர்சிய தேசத்தின் அதிபதி தானியேலுக்கு வந்த செய்தியை 21 நாள் வானமண்டலத்தில் நிறுத்தி வச்சுட்டான் பார்த்தீங்களா? அது மாதிரி இந்த பொல்லாத ஆவிகள் செய்யும். அவர் அனுப்பிடுவார், வந்து சேராது, பெரிய நெருக்கமாக இருக்கும் சில சமயம். அப்போது தானியேல் செய்த மாதிரி விடாப்பிடியாக தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். கர்த்தர் 21வது நாளில் அடுத்த தேவதூதனை அனுப்பி செய்தி கொண்டு வந்த தேவதூதனை தடுத்த பெர்சிய தேசத்தின் அதிபதியாக பிசாசை விலக்கி அந்த செய்தி தானியேலுக்கு வந்து சேர்ந்தது. அல்லேலூயா. இதுல தான் நம்முடைய போராட்டம், ஜெப போராட்டம்லாம் இருக்கே தவிர அவர்கிட்ட பிடிச்சு வலிச்சு வாங்க வேண்டிய ஒரு தேவையும் இல்லை. அந்த அப்பா தாராள மனம் படைத்த பிதா. ஆமென். எல்லாருக்கும் தரணும்னு தான் அவர் விரும்புகிறார். ஆனால் தகாததை தரமாட்டார். நம்ம விரும்புறதெல்லாம் தருவாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சில சமயம் தீமையாக இருந்துடும், சிலது காலத்துக்கு முன்னே தரமாட்டார். ஆனால் கண்டிப்பாக நம்முடைய இந்த சின்ன புத்திக்கு தெரிவதை விட உயர்ந்த அந்த ஞானத்துக்கு நமக்கு என்ன தேவை என்று நன்றாக தெரியும். ஹல்லேலூயா. அதனால அவர் தருவதில் திருப்தி அடையுங்கள், சந்தோஷமா இருக்க பழகுங்க. அதுக்கு தான் அடிக்கடி ஸ்தோத்திரம் சொல்லணும். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கன்னு சொல்லியிருக்கு. ஸ்தோத்திரம் சொல்ல 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 திருப்தி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த திருப்தி அதில் தான் உருவாகுது, ஸ்தோத்திரத்தில் தான். நன்றி, ஸ்தோத்திரம், மன நிறைவு உருவாகிறது. ஹல்லேலூயா. தேவன் தருவதில் திருப்தியாக இருக்கணும். மூன்றாவது பாருங்க, தாராளமாக கொடுக்கணும். பொருளாதாரத்தில் திருப்தி வரணும்னா தாராளமாக கொடுக்க பழகணும். எல்லாம் பிடிச்சி எனக்கு 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 நிறைய விளைஞ்சிட்டா அடுத்தவருக்கு கொடுப்போன்னு கிடையாது. களஞ்சியத்தை அடித்து பெருசாக்கி எல்லாத்தையும் கட்டி காப்போம், சேர்த்து வைப்போம். மதிகேடனேன்னு கர்த்தர் அழைச்சார். அந்த மதிகேடு நமக்கு வரக்கூடாது. தாராளமாக கொடுக்கிறவர்கள் தான் பொருளாதாரத்தில் திருப்தி அடைய முடியும். ரொம்ப இருக்கு அவங்க தான் தாராளமாக கொடுக்குறாங்கன்னு சொல்லவே முடியாது. கொடுக்குறவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருப்பதில் தாராளமாக கொடுத்துக்கிட்டே இருப்பார். சில நிறைய வச்சுட்டும் கொஞ்சம் கொடுக்காத கஞ்ச பிசினாரிகளாகவும் இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு இருக்கிற சொத்து மதிப்பை வச்சு பண மதிப்பை வச்சு ஒரு தாராளம்னு சொல்லவே முடியாது. அது மனசில் இருக்க அந்த தாராளம். அல்லேலூயா.
நமக்கு அது இருக்கணும். முதல்ல தேவனுக்கு கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்? முதல்ல தேவனுக்கு தாராளமா கொடுக்கணும். தாவீது சொன்னார், உங்க கையில வாங்கி உங்களுக்கு கொடுக்கிறோம். என்ன அழகான ஞானம் பார்த்தீங்களா? நாங்க ஏதோ உண்டாக்கி உங்களுக்கு தாரோன்னு சொல்லல. உங்க கையில வாங்கினதுல 10ல் 1 உங்களுக்கு தாரோம்ப்பா, 10ல் 2 உங்களுக்கு தாரோம்ப்பா, இதை தாரேன்ப்பா, அதை தாரேன்ப்பா. சந்தோஷமாக தாராள இருதயத்தோட கர்த்தருக்கு நாம எப்பொழுதும் கொடுக்கணும். அடுத்தது, அரசாங்கத்துக்கு கரெக்டாக கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும். நம்ம ஆட்கள் செய்கிற சில தப்பு அதாகும். ஆண்டவர் சொன்னார் மார்க் 12:17, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள். இயேசு சொன்ன கட்டளையை பின்பற்றணும். நம்ம எந்த நாட்டில் வாழ்கிறோமோ அந்த நாட்டில் ஒரு கவர்மெண்ட் இருக்கு, ஆண்டவர் நியமித்த கவர்மெண்ட். அது எப்படிப்பட்டதோ அதை கர்த்தர் பார்த்துக்கிடட்டும். அது கடினமான டாக்ஸுகளை நியமிக்கிற கவர்மெண்டாக இருந்தாலும் அதை கர்த்தர் பார்க்கட்டும். ஆனால் நமக்கு எது விதிக்கப்படுகிறதோ அதை கரெக்டாக கொடுத்துடணும். அதில் மனசு குறுகி எதை பிடிச்சி வைக்கலாம், எதில் குறுக்கோழியை தேடலாம், அப்படி யோசிக்காதீங்க. தேவனுக்கு தாராளமாக கொடுங்க. அதே தாராள உள்ளத்தோடு கவர்மெண்ட்டுக்கு அள்ளி வழங்க சொல்லல, அவங்க செலுத்த வேண்டியதை செலுத்துங்கள். அல்லேலூயா. தேவனுக்கு அள்ளி கொடுங்க, ஆனால் ராயனுக்கு செலுத்த வேண்டியதை செலுத்துங்கள். அந்த தாராளம் உங்களுக்கு இருக்கணும். மூணாவது, பெற்றோருக்கு கொடுக்கிற தாராளம் எல்லா பிள்ளைகளுக்கும் இருக்கணும். நீ சம்பாதிக்க ஆரம்பிச்சதுலேருந்தே அதை நீங்கள் கடைபிடிக்கணும். பிள்ளைகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்தி ஆளாக்கி உன்னை படிக்க வச்சு உனக்கு ஒரு வேலை வாய்ப்புக்கு உருவாக்கி விட்டுருக்கிறார்கள். நீ எல்லாம் வாங்கி பாக்கெட்டில் போட்டுட்டு உன் எதிர்காலத்துக்குன்னு அப்படி மட்டும் பிளான் பண்ணா எப்படி? முதல்ல தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடு, ராயனுக்கு கொடுக்க உள்ளதை அவனுக்கு கொடு. அதுக்கு பிறகு உன் பெற்றோரை நினைப்பாயாக. 1 தீமோத்தேயு 5:4 பார்க்கிறோம், பெற்றோர் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமுமாயிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பெற்றோர் செய்த நன்மைகளுக்கு பிரதி நன்மை செய்து தீர்க்கவே முடியாது. உங்க பெற்றோர் செய்த நன்மைகளுக்கு எல்லாம் பிரதி நன்மையை நீங்க உங்க பிள்ளைகளுக்கு தான் செய்ய முடியும். அப்படிதான் நான் சொல்ல உங்களுக்கு புரியுது தானே? அதெல்லாம் இவங்களுக்கு திரும்ப நீங்க செய்ய முடியுமா? முடியாது. ஆனா இவங்களுக்கு செய்ய வேண்டியது பிரதி நன்மை செய்யணுமே என்ற தாராள மனசோட உங்க சம்பளத்துல கொஞ்சத்தை அவங்களுக்கு கொடுங்க. சில பெற்றோருக்கு நீங்க கொடுத்து தான் அவங்க சாப்பிடணும்னு அவசியமே இருக்காது. அவங்களுக்கே சொத்து இருக்கும், அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பென்ஷன் இருக்கும், பல காரியம் இருக்கும், அவங்களே உங்களுக்கு தருவாங்க. தந்தாலும் நான் அவங்களுக்கு சொல்றேன், உங்களில் இருந்து ஒரு பங்கு அவங்களுக்கு கொடுங்க. அப்போ அந்த அப்பா அந்த அம்மா சொல்லுவாங்க, டேய் வேண்டாண்டா ஏம்மா வேண்டாம், நீ உனக்கு வச்சுக்க, எங்களுக்கு இருக்குல்ல. இருக்கட்டும் அப்பா, இருக்கட்டம்மா, நீங்க இதை சந்தோஷமா வாங்கிறது எனக்கு ஆசீர்வாதம், கட்டாயம் வாங்கணும். இந்த மனம் நமக்கு வேணும். கொடுத்தேன் வேண்டான்னு சொல்லிட்டாது தோத்துறோம். இது மனசுல தாராளம் இல்லைன்னு தானே அர்த்தம். எப்படியாவது கொடுக்கணும் பாருங்க. பெற்றோர்களை வாங்க வைக்கணும். சிலருக்கு பொருள் வாங்கி கொடுக்கலாம், ஏதோ நீங்க செய்யுங்க. அடிக்கடி விசாரிங்க. உங்களை எப்படி விசாரிச்சாங்க? சின்ன வயசுல உங்களுக்கு சோகம் இல்லைன்னா அவங்களுக்கு தூக்கமே இல்லை, தூக்கம் வராது. அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அடிக்கடி போனாது பண்ணாண்டாமா? தூரத்தில் இருக்கிற பிள்ளைகள் விசாரிக்க வேண்டாமா? இப்படி நம்ம பொருளாதாரத்தை பற்றி பேசுறோம். கொடுங்கள். அம்மா வீட்டுக்கு போனா முந்தியெல்லாம் பெட்டியில், இப்போ நல்ல பேக்கில் நிறைய பலகாரம் அது இது எல்லாம் கொண்டுட்டு தான் வர்றது. அம்மா வீட்டுக்கு போகும்போது எப்படி போறீங்க? மாமா மாமியார் வீட்டுக்கு போகும்போது எப்படி போறீங்க? அங்கிருந்து நல்லா எடுத்துட்டு வரீங்கல்ல, அத மாதிரி கொண்டு போங்க. ஒரு அல்லேலூயா. பரவாயில்லையே, எதுக்கும் அல்லேலூயா வருது. உங்களை கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயாவோட நிறுத்திட்டு போயிட விடாது.
வாழ்க்கையில் இதை செய்யணும். ஆமென். கண்டிப்பா செய்யணும். இதுவரை செய்யாதவர்கள் இனி செய்யணும். அவங்களே வயசாச்சு, அவங்க போன பிறகு எப்படி செய்யுது அப்படியும் ஒரு பிரச்சனை. அப்பதான் பழைய ஏற்பாட்டில் ஒரு காணிக்கை வச்சாங்க, குர்பான் காணிக்கை. உன் பெற்றோருக்கு செய்ய வேண்டியதை உனக்கு செய்ய முடியல, இப்போ அதை நீ குர்பான் காணிக்கைன்னு கர்த்தருக்கு கொடுத்துருன்னு சொன்னாங்க. அதை பரிசேயர்கள் கடைசியில் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க காலம் வரும்போது எல்லாமே குழப்பிட்டாங்கல்ல. பெற்றோருக்கு செய்யாம அந்த ஆளுக உயிரோடு இருக்கும்போதே அதை கர்த்தருக்கு கொடுத்து அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்வாரா? அது எதுக்காக சொன்னது? பெற்றோருக்காக செய், முடியாம போச்சு, அவங்க போயிட்டாவ, கர்த்தருக்கு குர்பான் காணிக்கைன்னு செய். நான் உங்களுக்கு சொல்றேன், புதிய ஏற்பாட்டில் நமக்கு குர்பான் காணிக்கை இல்லை. ஆனா உங்க பெற்றோர் மரிச்சு போயிட்டாங்களா, அவங்களுக்கு செய்யணும்னு நினைச்சது இல்லை, இப்போ உந்தப்படுது, ஐயோ செஞ்சிருக்கலாமே, அதை கொண்டு முதியோர் இல்லத்தில் செய்யுங்க. இதுக்கு அல்லையா காணலையே, ஆமேனையும் காணவில்லையே, சிந்திக்கல. அப்படிதான், எதிர்பார்க்கவே இல்லை, டப்புன்னு போட்டுட்டார். உண்மை, நமக்கு தான் ஒரு முதியோர் எல்லாம் இருக்குல்ல. உங்க முதியோர் உயிரோடு இருந்தா முதல்ல அவங்களுக்கு செய்யுங்க, அவங்களுக்கு செய்யாம இங்க செய்யாதீங்க, அதை முதல்ல செய்யுங்க, அதுக்கு மேல சந்தோஷமா செய்யுங்க. ஆனா அவங்க போயிட்டாங்கன்னா சரி நம்ம செய்வோம். சில இடத்துல அவர்களுக்கு ஞாபகார்த்தமாக எல்லாம் செய்வார்கள். ஞாபகார்த்தம் எப்பவும் உங்களுக்கு இருக்கட்டும், என்னைக்கும். ஆனா வசதி வரும் பொழுதெல்லாம் நீங்க முதியோர்களுக்கு செய்யுங்க, அது கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் பிரியமா இருக்கிறது. அல்லேலூயா. இதெல்லாம் செய்யும் போது பொருளாதாரத்தில் ஆசீர்வாதமும் வரும். இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதத்தை பற்றி பேசல, திருப்தி வரும். அல்லேலூயா. திருப்தியை பற்றி இன்னைக்கு பேசுறோம். ஆசீர்வாதத்தை விட அதிக நன்மை திருப்தி ஆகும். கொஞ்சத்திலும் திருப்தி, கிடைக்கிறதிலும் திருப்தி, கிடைக்காட்டாலும் திருப்தி. ஆமென். சரி, அடுத்தது ஏழைகளுக்கு செய்யுங்க. ஏழைகளுக்கு செய்யுங்க. ஏழைகள் எங்கும் இருக்கிறார்கள். நம்ம நாட்டில் ஏழைகள் குறைந்து குறைந்து வந்தார்கள், இப்போ என்னமோ திரும்ப ஏறிக்கிட்டே இருக்குது எண்ணிக்கை. சங்கடத்திலும் சங்கடம். இவ்வளவு வளர்ச்சி, இவ்வளவு விஞ்ஞானம் எல்லாம் வந்தா ஏழைகளின் எண்ணிக்கை குறையெல்லாம் செய்யணும், பசியோடு இருக்கிறவங்களோட எண்ணிக்கை குறையெல்லாம் செய்யணும். இப்ப பார்த்தா அதெல்லாம் ஷூட்டிங் அப். சங்கடத்திலும் சங்கடம். அப்ப இந்த ஏழைகளுக்கு நம்ம தாராளமா செய்யணும். அதெல்லாம் செய்தா ஆண்டவர் நமக்கு பொருளாதார திருப்தியை தருவார். நீங்க ஆச்சரியப்படுவீர்கள், கர்த்தர் அதை தருவார். அல்லேலூயா. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நீதிமொழி 19:17. ரொம்ப ஆச்சரியம் பாருங்க. நம்ம ஏழைக்கு கொடுத்ததை அவர் நமக்கு திரும்ப தருவாராம். இதுல மறைஞ்சிருக்கக்கூடிய அந்த லாஜிக்கை நீங்க பாருங்க. நான் இப்படி நினைக்கிறேன், அவர் சொல்றாரு, மகனே, நாம் படைத்த சில பிள்ளைகள் ஏழை ஆயிட்டாங்க, அவங்கள நான் தான் போஷிக்கணும். ஆனா இஸ்ரவேலருக்கு மன்னா போடுற மாதிரி இப்ப நான் அவங்களுக்கு போடலை, உன் கையினால அவங்கள போஷிக்க விரும்புறேன். அப்போ நீ உனக்கு இருக்கிறதுல அவங்களுக்கு கொடு, அதை நான் உனக்கு திரும்ப தருவேன். அல்லேலூயா. ஏழைகளோடு தன்னை சேர்த்து கொள்ளுகிறார். அவனுக்கு கொடுக்கிறது எனக்கு தந்த மாதிரி, என் கடமை நீ செய்கிற, எனக்காக நீ கொடுக்கிற. அப்போ நான் உனக்கு கடனாளி ஆக மாட்டேன், நான் உனக்கு அதை திரும்ப தருவேன். இந்த லாஜிக் புரியுதா? அதனால ஏழைக்கு கொடுக்கிறது ஒரு நாள் நஷ்டம் கிடையாது, இழப்பு கிடையாது. இங்க கொடுக்கும் பொழுது அங்கிருந்து வந்துகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. தாராளமா கொடுக்கணும். கொடுக்கும் பொழுது பொருளாதார திருப்தியை கர்த்தர் தருவார். இனி அதில் 4வது, நஷ்டம் ஏற்படாமல் வாழ்தல். பொருளாதாரத்தில் திருப்தி வேணும்னா நஷ்டம் ஏற்படாமல் வாழ கற்றுக்கொள்ளணும். நஷ்டம் வந்துச்சுன்னா யாருக்கு பிறகு திருப்தி இருக்கும்? அப்போ இந்த நஷ்டம் ஏற்படாமல் வாழணும்னா அதுக்கு முதலாவது திட்டமிடுதல் தேவை. திட்டமிடுதல் தேவை. நீதிமொழிகள் 21:5, ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும். ஜாக்கிரதை உள்ளவன் நல்ல ஒரு
ஞானம் உள்ளவன் என்று அதோடைய அர்த்தம் வருது. நல்ல ஜாக்கிரதை, நல்ல ஞானம். அவனுடைய அந்த நினைவுகள், அவனுடைய அந்த திட்டங்கள், அது அவனை செல்வத்துக்கு நேராக நடத்திக்கிட்டே இருக்கும். சரியான ஞானத்தோடு யோசிக்கிறது, திட்டமிடுகிறது, அது செல்வத்துக்கு நேராக நடத்தும். அது இல்லாம சும்மா கையில் கிடைச்சதெல்லாம் செய்து ஒரு திட்டம் இல்லாம செய்தா தரித்திரத்துக்கு நேராக கொண்டு போயிடும். எல்லாமே முக்கியமான விஷயங்கள் நீங்க கவனிக்கணும். உங்க காரியத்தில், உங்க வாழ்க்கையில எதை செய்ய போறீங்களோ, புதுசா ஒன்று செய்ய போறீங்க, கணவனும் மனைவியும் உட்கார்ந்து ஜெபித்து திட்டமிடுங்கள். திட்டமிடாம செய்யாதீங்க. இன்னும் கூட ரெண்டாவது, கணக்கு பார்க்கணும். திட்டமிட்டுட்டு கணக்கு பார்க்கணும். எல்லாம் முடிச்சுட்டு கணக்கு பார்ப்பாங்க. அந்த அக்கௌண்டிங்கை பற்றி இப்ப சொல்லல. காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியே கணக்கு பார்க்கிறதுக்கு இயேசு சொல்லி இருக்கிறார். அதைத்தான் இப்ப சொல்றேன். லூக்கா 14:28 வரைக்கும் பாருங்க. உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால் பார்க்கிறவள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாத படிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? அல்லேலூயா. எல்லாம் முடிச்சுட்டு வரவென்ன செலவென்ன, கடைசியில் பார்த்தா பயங்கர பற்றாக்குறை. ஏன்? நீ முன்பு கணக்கு பார்க்கல, எஸ்டிமேட் போடல. பிளானிங் அண்ட் பட்ஜெட்டிங்னு சொல்லுவாங்க. ஸ்தாபனங்களுக்கு, நிறுவனங்களுக்கு அரசாங்கமே சொல்லி இருக்கு, வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கிற உங்களுடைய ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங்ல அந்த வருஷத்துக்கான திட்டங்களை போட்டு அதுக்கான பட்ஜெட்டுகளையும் போடணும். அதுதான் இந்த இயேசு சொன்ன முன்பு கணக்கு பார்த்தல். இதை செய்யணும் என்று திட்டம் போடுகிறார்கள். அதற்கு எவ்வளவு செலவாகும் தோராயமா எஸ்டிமேட் போட்டு அது நமக்கு இருக்கா, அதை எப்படி செய்யலாம், நமக்கு வரக்கூடிய வருமானத்தில் இது கரெக்டா வருமா, இல்லை ஸ்பெஷலாக அது வர வேண்டியிருக்கு, இது வர வேண்டியிருக்கு, அது வந்தால் இது சரியாகுமா, இல்லை அந்த பிரயோஜனம் இல்லாத ஒரு சொத்தை விற்று இந்த வீட்டை கட்டலாமா, இப்படி எல்லாம் தான் திட்டமிடுதல். திட்டமிட்டு அதோடு சேர்த்து செல்லும் செலவை கணக்கு பார்க்க கடவன். முன்பு உட்கார்ந்து கணக்கு பார்க்கிறது, அதான் பிளானிங் அண்ட் பட்ஜெட்டிங். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இது தேவை. இயேசு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. சும்மா சிலர் விசுவாசம்னு ஒரு பேரை வச்சுட்டு தங்களுடைய பேராசைக்கு இவங்க கொடுக்கிற பேரு விசுவாசம். ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. சும்மா விசுவாசத்தில் செய்யறேன் ஆசையில எல்லாம் ஓடுற, அப்படி செய்யக்கூடாது. உட்கார்ந்து ஜெபத்தோடு கணவனும் மனைவியும் சேர்ந்து, இப்போ ஒரு நிறுவனம் நடத்துறீங்கன்னா அந்த நிறுவனத்தில் உள்ள கமிட்டியார், பொறுப்பாளர்கள் சேர்ந்து உட்கார்ந்து, அந்த போர்டு அங்கத்தினர்கள் சேர்ந்து உட்கார்ந்து திட்டமிடுங்கள். வெறும் திட்டத்தை பேப்பர்ல எழுத முடியாது. அந்த திட்டத்தை செலவு அந்த கொண்டு நடத்தணும்னா என்ன செலவாகும், பணச்செலவு எவ்வளோ ஆகும், அதில் ஆளுதவியத்திற்கு தேவைப்படும், என்னென்ன விஷயங்கள் வேணும், எல்லாவற்றையுமே திட்டமிடுங்கள். எஸ்டிமேட்டோடு அந்த பட்ஜெட்டை போடுங்க. போட்டு வச்சுட்டா உங்களுக்கு தெரியும், இதுல நம்ம போனா வெற்றி அடையலாம். ஹல்லேலூயா. வாழ்க்கையில தயவு செய்து வீடு கட்டுறதுக்கு முன்னாடி, சொத்து வாங்குறதுக்கு முன்னாடி, பிள்ளைய படிக்க வைக்க முன்னாடி, ஃபீஸ் என்ன, ஃபீஸுக்கு மேல வேற ஏதாவது இருக்கா, முதல் வருஷம் எவ்வளவு, ரெண்டாம் வருஷம் எவ்வளவு, எல்லாத்தையும் கணக்கு பார்த்து செல்லுஞ்செலவை கணக்கு பார்க்க கடவன். அடுத்தது நான் ஒன்று கூட சேர்த்து சொல்றேன். அடுத்தது நீங்க செய்யணும்னு தீர்மானிச்சாச்சு, ஓகே இதை செய்யலாம். அப்போ அது செய்யும்போது துண்டு துண்டா செலவு நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரே நாள் அந்த ஃபுல் செலவும் வராது இல்லையா. அந்த செலவுகளை கண்காணிக்கணும். அது கொஞ்சம் மேனேஜ் பண்ணி கரெக்டாக கொண்டு போயிட்டு இருக்கணும். ஏன்னா சில சமயத்தில் திட்டமிட்டிருப்போம், கொத்தனார் வேலைக்கு இவ்வளவு, பொருட்கள் வாங்க இவ்வளவு,
சிலது கூடிரும். நம்ம திட்டமிட்டதோட விலைவாசி ஏறிடும், அது நடக்கும் இது நடக்கும். அப்போ அந்த செலவுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஏற்கனவே போட்ட திட்டம்தான், ஆனால் அதை கொஞ்சம் ஓவர்சீ பண்ணிக்கிட்டே இருக்கணும், கவனிச்சுட்டே இருக்கணும், கண்காணித்து கொண்டிருக்கணும். ஓ கூடுதல் ஆகுது, அப்போ எதில் கொஞ்சம் குறைக்க முடியும், எதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அப்புறம் சில இடத்துல முட்டி போய் நின்றக்கூடாது, அப்போ இந்த கட்டத்திலே கொஞ்சம் நிறுத்திடுவோமா. சிலது அடுத்த கட்டத்தை தொடங்கினா பாதியில் விட முடியாது, கொண்டு சிக்க வச்சிரும். இதெல்லாம் அந்த கண்காணித்து செலவுகளை, அதுக்குதான் மாத கணக்கு, வார கணக்கு, டெய்லி கணக்குன்னு எல்லாம் நிறைய இருக்கு. எதுக்கு எது தேவையோ அதை வாட்ச் பண்ணி கரெக்டாக நம்ம கொண்டு போகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இனி கடன் வாங்காமல் வாழ்தல், இதோடு சேர்ந்ததுதான் பொருளாதார திருப்தியிலே 5வது குறிப்பு, கடன் வாங்காமல் வாழ்தல். கடன் வாங்காமல் வாழ்தலுக்கு நான் இப்ப சொன்ன திட்டமிடுதலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கணக்கு பார்த்தல், முன்பு கணக்கு பார்த்தல் மிக முக்கியம். அடுத்தது, கடன் வாங்க கூடாது என்று தீர்மானம் எடுக்கணும். முதல்ல தீர்மானம் இல்லாதவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்யவே முடியாது. கடன் வாங்க மாட்டேன் என்று தீர்மானம் எடுக்கணும். ரோமர் 13:8, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். நான் அவங்களுக்கு அன்பு கூறணும், இவங்களுக்கு அன்பு கூறணும், அதுக்கு தான் நான் கடனாளியா இருக்கேனே தவிர அவருக்கு இவ்வளவு கொடுக்கணும், இவருக்கு இவ்வளவு கொடுக்கணும் என்ற நிலை எனக்கு வரவே கூடாது. ஆமேன், ஆமேன் சொல்லுங்க, பயப்படாதீங்க. ஆமேன். கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார். தீர்மானம் எடுக்கணும். கடன் வாங்கியே பழகிட்டா கர்த்தர் உதவி செய்ய மாட்டார். ஒரு குண்டில் விழுந்தாச்சு, ஆண்டவர் தூக்கி எடுத்தாச்சு, திரும்பவும் போய் அடுத்த குண்டில் தான் விழுவேன்னா, நீ குண்டில் விழுறதே உனக்கு வேலை, ஆண்டவர் தூக்கி விடுறதே வேலையா? அப்படி பைபிளில் எங்கேயும் சொல்லலை. வேணுக்குன்னே போய் விழுந்துக்கிட்டு அப்படி செய்யக்கூடாது. ஆண்டவரே இந்த முறை எங்களை தூக்கி விடுங்கப்பா, இனி கடன் வாங்க மாட்டோம். ஹல்லேலூயா. கண்டிப்பா தூக்கி விடுவார் ஐயா, கண்டிப்பா தூக்கி விடுவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. தீர்மானம் எடுங்கள். ஸ்தோத்திரம். இந்த தீர்மானம் கண்டிப்பா எடுக்கணும். நீதிமொழி 22:7, ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. என்ன சங்கடம்! இந்த நிலைமை நமக்கு வரவே கூடாது தேவ பிள்ளைகளே. அதனால் ரொம்ப ஒரு திட்டமா இதில் நீங்க திட்டம் பண்ணிருங்க. கர்த்தர்ட்ட இன்னைக்கே சொல்லிடுங்க, வாங்கினதெல்லாம் மன்னிச்சுக்கிடுங்கப்பா, இந்த ஒரு தடவை காப்பாற்றி விட்டுருங்க. கடன், வட்டி கடன், ஜப்தி நோட்டீஸு எங்க போயிட்டு இருக்கு, வரவே கூடாது. நான் சொல்லுவது உங்கள்கிட்ட ஏதோ ஒரு பெருமையா அப்படி அல்ல, அன்பா சொல்றேன், உரிமையோடு சொல்றேன், பரிதாபத்தோடு கரிசனையோடு சொல்றேன். தயவு செய்து தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. இனி கடன் வாங்க மாட்டோம். குடும்பமா சேர்ந்து தீர்மானம் எடுங்க. சும்மா அதை வாங்கணும் இதை வாங்கணும், அவ வீட்டில் இப்படிப்பட்ட ஃப்ரிட்ஜ் வந்துட்டு நம்ம வீட்டில் உடனே வாங்கணும், லோனு கட்டியே தாங்க, அதை வாங்கி வச்சு இதை வாங்கி வச்சு அவன் விற்கிறதுக்கு பல திட்டங்களை வைப்பான். இவ்வளவு கொடுத்தா வீட்டில் கொண்டு வச்சுக்கலாம், பயன்படுத்தலாம், அப்புறம் மாதம் அதுக்கு பேர் என்ன, இஎம்ஐ. எதுக்குங்க இதெல்லாம்? கொஞ்சம் பொறுமையா இருக்கக்கூடாதா? அடுத்த வீட்டில் வாங்கியாச்சுன்னா உடனே வாங்கணுமா? அடுத்த வீட்டில் மாடி கட்டியாச்சுன்னா உடனே மாடிக்கு மேலே ஒரு கோபுரத்தையும் உங்களுக்கு கட்டணுமா? என்ன புத்தி இதெல்லாம் நமக்கு? கர்த்தர் தந்ததில் திருப்தி அடைவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நோ டெப்ட், கடன் வேண்டாம். அதே மாதிரி நோ டவுரி, வரதட்சணை கொடுக்கவும் கூடாது வாங்கவும் கூடாது. இதுல எல்லாம் கராரா இருக்கணும். எபிரேயர் 13:5, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து கொண்டு உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று இருங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். எந்த விஷயத்துல இந்த வசனம் வருது? விவாக விஷயத்துல. அன்னைக்கே ஆண்டவர் அதை எழுதி வச்சிருக்கிறார். விவாகம் பணம் சம்பாதிக்கிறதோ கொடுக்கல் வாங்கலோ அல்ல, தேவன் நியமித்த வாழ்க்கை துணையை பெற்றுக்கொள்வதுதான் விவாகம். ஹல்லேலூயா. அதை விட்டுட்டு
பணப்பேச்சு, அந்த பேச்சு, இந்த பேச்சு வேண்டாம். வாழ்க்கை முக்கியம். டவுரி வாங்கவே கூடாதுன்னு எல்லா குடும்பங்களும் எல்லா வாலிபர்களும் தீர்மானம் எடுங்க. யார் நிர்பந்திச்சாலும் வாங்க முடியாது. அதில் உறுதியா இருங்க. ஸ்தோத்திரம். அதனால உறுதியா இருக்க வேண்டிய இடத்துல உறுதியா இருந்தா கர்த்தர் கிருபை செய்வார். கடன் பட்டவர்கள் கடன்கள் எல்லாம் பேப்பரில் எழுதி வச்சு டெய்லி நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையும் ஆண்டோட்ட அந்த பேப்பரை வச்சே ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு மாதமும் அந்த கணக்கை திரும்ப எழுதி பாருங்க. உண்மையாக கடன் வாங்க மாட்டேன் காப்பாற்றுங்கப்பான்னு நீங்கள் உண்மையாக ஜெபம் பண்ணிங்கன்னா மாதம் மாதம் அது குறைந்து வரும், கடனே மாறிவிடும். ஹல்லேலூயா. எழுதி வச்சா தான் நமக்கு விசுவாசம் வரும். விசுவாசம் வரும். கவனமாக இருக்கணும். இப்படி நாம் செய்வோம். இப்படி நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பா பொருளாதாரத்திலே ஒரு திருப்தியை தருவார். அதுவே நமக்கு ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நான் இங்கே நிறுத்துகிறேன். நாம் ஜெபம் பண்ண போறோம். உறவுகளில் திருப்தி, சூழ்நிலைகளில் திருப்தி, பொருளாதாரத்தில் திருப்தி, இதெல்லாத்திலும் திருப்தி வரும்போது முழு குடும்ப வாழ்வோம் இனிக்கும், திருப்தியா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். நம்முடைய கர்த்தர் நம்முடைய தேவைகள் யாவையும் சந்தித்து அழகா நடத்துவார். அல்லேலூயா. கண்களை மூடுவோம். கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார். எல்லாரும் இந்த வார்த்தை அப்படியே சொல்லுங்க. அழகான வார்த்தை. திருப்தியாக்கி நடத்துவார், தேவைகளை சந்திப்பார், மீதி எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். இதை திரும்ப திரும்ப பாடுவோமா? இதை நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாய் கர்த்தர் இன்றைக்கு மாற்றி தருவாராக. எல்லாரும் சொல்லுங்க. மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார், திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார். விசுவாசத்தோடு பாடுங்க, விண்ணப்பமாகவும் பாடுங்க. எனக்கு இப்படி செய்யுங்க. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். ஒரு முறை கூட திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். நல்ல கைகளை தட்டி சந்தோஷமாய் கர்த்தரை ஸ்தோத்தரித்து, என் தகப்பனே, இந்த குடும்ப திருப்தியை, குடும்ப வாழ்வில் திருப்தியை எனக்குள்ளே கட்டி எழுப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம், கற்றுத் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம், போதித்து தருகிறதற்காய் ஸ்தோத்திரம், உருவாக்கி தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று முதல் என் குடும்பத்தில் உறவுகளில் திருப்தி, சூழ்நிலைகளில் திருப்தி, பொருளாதாரத்தில் திருப்தி, எல்லாவற்றிலும் திருப்தி வாழ்வு வாழ ஆமென், ஆமென், ஆமென். எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை ஊற்றும், கிருபை ஊற்றும், கிருபை ஊற்றும். ஒவ்வொரு குடும்பங்களை ஆதரியும், ஆசீர்வதியும், மேன்மைப்படுத்தும். ஹல்லேலூயா. Thank you Jesus. எல்லா பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படட்டும், எல்லா தரித்திர ஆவிகள் ஓடி போகட்டும், எல்லா கடனுக்குள்ளாக்குற ஆவிகள், கட்டி போடுகிற ஆவிகள் முறியடிக்கப்பட்டு ஓடி போகட்டும். உறவுகளிலே பிரிவினை உண்டாக்குற பிரிவினை ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் குடும்பங்களை விட்டு விலகி ஓடுவதாக. சூழ்நிலைகளை கொந்தளிக்க பண்ணி கண்டபடி உள்ளத்தை திணற வைக்கிற பொல்லாத பயத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் ஓடி மறைவதாக. Glory to God, glory to God, glory to God. ஹல்லேலூயா. எங்கள் பிதாவே, நல்ல தகப்பனே, எங்களை திருப்தியாக்கி நடத்துகிற அன்பு தகப்பனே, நாங்கள் குடும்பத்தை குறித்த உறவுகள், சூழ்நிலைகள், பொருளாதாரம் என்று 3 ஏரியாஸை பார்த்தோம்.
எல்லாவற்றிலும் ஒவ்வொருவரையும் திருப்தியாக்கி மேன்மையாய் நடத்தோம். இந்த குடும்ப ஐக்கியங்களின் ஊழியங்கள் மூலமாக எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட, திருப்தி அடைய, மேன்மையடைய, சாட்சியாய் பிரகாசிக்க தொடர்ந்து உதவி செய்யும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தயவாய் உட்காருவோம்.